திரு விஜய் அவங்க கரூர்ல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஒரு வழியா இந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. என்ன அப்படின்னா, நிறைய மறைமுக எதிர்ப்புகள்லாம் திரு விஜய் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியுது. நம்ம ஒரு ஒரு விஷயமா அந்த வீடியோல ப்ரேக் பண்ணிடுறோம். திரு விஜய் அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இந்த கரூர்ல தான் போய் சென்று சந்திக்கிறதா இருந்தது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதுல நம்ம வந்து ஆரம்பத்துல ஒரு விஷயத்த கோடிட்டு காமிச்சிடணும். திரு ஜான் ஆரோக்கியசாமி அவங்க தான் வந்து அங்க இருந்து செல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமா விஷயம் எல்லாம் சொல்றாங்க. போலீஸ் வந்து அங்க இந்த இடத்துல நீங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இயற்கையா நமக்கு தெரியுது என்னன்னா, திருச்சியில இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லல. அந்த கரூர்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்றது நமக்கு இயற்கையா தெரியுது. திருச்சி அந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தங்கியிருக்கலாம், கோயம்புத்தூர்ல தங்கியிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இயற்கையா கேள்வியில அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப கடந்து வந்துட்டோம். திரு ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்து அங்க இருந்து வாங்க சென்னைக்கு வந்துருங்கன்னு ஆலோசனை சொன்னார் அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்ப நம்மளே வந்து விமர்சிச்சிருந்தோம். இந்த ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு அரசியல் விமர்சகர் தாங்க. இப்ப சோராமசாமி அரசியல் ஒரு ஆலோசகரா இருந்தா கூட அவங்களோட பேச்சு திருமதி ஜெயலலிதா அம்மா வந்து கேட்க மாட்டாங்க. ரஜினிகாந்த் அவங்களே மேடையில சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஆலோசனையை கேட்டுப்பாங்களே தவிர, அந்த முடிவெடுக்கிற இடத்துல அவங்க கலைஞர் சண்முகநாதன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ இருந்தாங்க. அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. எல்லாருமே ஆலோசனை சொன்னாலும் முடிவெடுக்கிற இடத்துல அவங்க தான் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க முடிவெடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்களை தங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையா ஒரு சின்ன ஒரு அன்பான விமர்சனம் வந்து வச்சிருந்தோம். கரூர்ல அதுக்கப்புறம் மண்டபம் எல்லாம் நிறைய பார்த்துட்டு வந்திருக்காங்க. நேர்ல போய் சந்திக்கிறதுக்காக பர்மிஷன் லெட்டர் எல்லாம் கொடுத்திருந்தோம். இதே நம்ம ஒரு விமர்சனம் வச்சிருந்தோம். ஏன்னா திருச்சி ஏர்போர்ட்ல கூட்டம் கூடாது. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கரூருக்கு அந்த மண்டபம் போற வரைக்கும் பின்னாடி ஏதோ வண்டி வந்துடக்கூடாது. எஸ்கார்ட் வண்டிகளுக்கு பாதுகாப்பு வேணும். அதுக்கப்புறம் திருச்சி அந்த கரூர்ல இருக்கக்கூடிய மண்டபத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூடிடக்கூடாது. ஐடி கார்டு கொடுப்போம். அந்த ஐடி கார்டு வச்சிருக்கவங்க மட்டும் தான் அந்த மண்டபத்துக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல நம்ம ஒரு அன்பான விமர்சனம் ஒன்று வச்சிருந்தோம். எதுக்கு அவ்வளவு கட்டுப்பாடுலாம் நீங்க வந்து தொண்டர் படை மாதிரி உருவாக்கிட்டு நீங்க கரூருக்கு நேரம் போகலாம். இப்போ வந்து கலைஞர் அவங்க எல்லாம் வந்து ஒரு மாவட்டத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர் இப்போ காசு பண்ணி போறாங்க அப்படின்னாலே அந்த மாவட்ட செயலருக்கு போன் பண்ணிட்டு உங்க மாவட்டம் தாண்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாவட்டத்துல ஏதோ ஒரு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல வந்து சால்வி ஏதோ கொடுத்துட்டு ஒரு பேருக்கு அதெல்லாம் வந்து ஃபார்மாலிட்டி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால ஓட்டு வருதுலாம் கிடையாது. ஃபார்மாலிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பதி ஜெயலலிதா அம்மாவும் சரி, இப்ப செங்கோட்டையன் இருக்கக்கூடிய அவங்க ஊருக்கு எல்லாம் போனாங்கன்னா செங்கோட்டையன் அவங்க தான் இருக்கக்கூடிய அங்க இயற்கையா கரையோட சாப்பாடு எல்லாம் எடுத்து ஒரு கேரவன் கொடுப்பாங்க அப்படின்ற இன்டர்வியூ எல்லாம் நீங்க ஃபுல்லா டீட்டெயிலா அரசியல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் அந்த மாதிரி கட்டமைப்பு வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி கட்டமைப்பு இருந்திருந்தா அவரால் போயிட்டு வந்திருக்க முடியும். அதுல நிறைய பேர் வந்து அந்த கட்சியில இருக்கவங்களே ஒத்துக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. கட்டமைப்பு இல்லை அப்படின்னு கட்டமைப்பு இல்லை. உண்மையாலுமே சொல்லணும்னா அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னா இப்போ சொன்ன பாத்தீங்களா கலைஞர் அவங்களா அந்த மாவட்டத்துக்கு போகும்போது ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒருத்தர் உருவாக்கி வச்சிருந்தாரு. இப்ப கேஎன்ஆர் அவங்களோட மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கேஎன்ஆர் மாவட்ட திருச்சி மாவட்டத்தையே வந்து ஒரு கடத்துல 2ஆ பிரிச்சு வச்சாங்க. கேஎன்ஆர் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் தான் வந்து ஒரு மாவட்ட செயலரா போட்டாங்க. அதெல்லாம் பின்காலத்துல இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்றேன். அப்போ வந்து நீயும் மாவட்ட செயலர் நானும் மாவட்ட செயலரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியுது. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் இப்ப திருச்சி இப்போ வந்து விழுப்புரம் அப்படின்னா சிவி சண்முகம் ஐடிஎம்கே அந்த மாதிரி திருச்சிக்கு ஏன் அப்படின்ற மாதிரி ஒருத்தரா உருவாக்கி வச்சிருப்பாங்க. இப்பதான் இயற்கையா 2 வருஷம் ஆகுது ஒரு எலெக்ஷன் சந்திக்கல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய இப்போ அவர் கரூர் சென்றது ஆளும் அரசாங்கங்களும் நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. நிறைய வந்து மறைமுக கட்டுப்பாடுலாம் விதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை கேள்விப்படுறோம். மண்டபம் எல்லாம் கொடுக்காதீங்க அழுத்தம் கொடுக்க இருந்தாலும் அதிமுக காரங்க மண்டபம் வச்சிருந்திருக்காங்க. அவங்களாம் ஏன் வந்து மண்டபம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தெரியல. அதிமுக காரங்களுக்கும் நிறைய மண்டபம் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்களை கேள்விப்படுறோம். சோ வந்து அந்த மாதிரி இருக்க நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்புறம் இவங்களுக்கு தோணுச்சா இல்லையான்னு தோணுது. இப்ப மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்ல வந்து ஒரு 41 ரூம் கூடியல எல்லாம் தங்க வச்சு ஒருத்தரா பாத்துருக்காங்க சொல்லி தெரியுது. ஒருத்தரையும் 1/2 மணி நேரம் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு 3 மணி நேரம் சந்திச்சிருக்காங்க. அந்த 3 மணி நேரம் சந்திச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு குடும்பத்தையும் ஒரு 5ல இருந்து 8 நிமிஷம் சந்திச்சிருப்பாங்க அப்படிதான் தெரியுது. ஒரு குடும்பத்திலையும் மதிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மதிப்பு கேட்டது கண்டிப்பா கேட்டிருப்பாரு. ஆனா காலில் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. காலில் விழுந்துருந்தாங்கன்னா ஒரு குடும்பத்துல விழுகிற மாதிரி ஒரு போட்டோ இருந்தா கூட அது வெளியே வந்து கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய அனுதாபாலையா வரும் அப்படின்னு பாக்குற ஆடியன்ஸ் நீ டிஎம்கேல இருக்கு டிஎம்கேக்கு தான் ஓட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கூட இது இண்டிவிஜுவலா வந்து யாரும் வந்து கேட்டாலும் நீங்களே ஒத்துப்பீங்க. இந்த மாதிரி காலில் ஒரு மாதிரி போட்டோ இருந்தா போட்டா அது ஒரு அனுதாபாலை உண்டாக்கும். ஒரு சதவீதத்துல வந்து ஓட்டு ஏறலாம். அந்த விஷயங்களை யாரும் வேற வெளியே லீக் ஆகல. சோ இப்ப எப்படியோ வந்து இந்த கரூர் சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட அரசியல் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு அரசியல் நடக்க வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வந்து அவரு நிறைய அரசியல்ல வந்து செய்ய வேண்டிய அரசியலை வந்து விட்டுட்டாரு. இந்த பரந்தூருக்குலாம் போயிட்டு வந்தாரு. அதே மாதிரி இப்போ விவசாயத்துல இருக்கக்கூடிய நெல்லாம் வந்து நிறைய முளைச்சு போச்சு. இந்த சேமிப்பு கடங்கள்லாம் வந்து உள்ள எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ போடுவோம். நம்மளே அதை பத்தி அனலைசிஸ் எவ்வளவு டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் 2 நாள் ஆச்சு இன்னும் வீடியோ போட முடியல. அதை பத்தி நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம். ஆனா அவருக்கு எனக்கு இது ஒரு யூடியூபரா டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி போடுறதுக்கு லேட் ஆனாலும் எனக்கு கம்பல்ஷன் கிடையாது. இதை வச்சு வீடியோ போடலாம். அடுத்த டாபிக் எனக்கு இருக்கு. அதனால வந்து எனக்கு இது கம்பல்ஷன் கிடையாது. ஆனா திரு விஜய் அவங்களுக்கு 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்போ சேமிப்பு கிடங்குல வந்து அரிசி எடுக்கல நெல் எடுக்கல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்ச அரசியல் இந்த 2026க்கு முன்னாடி அடுத்து அவர் கிடைக்காது. ஏன் சொல்றேன்னா இப்ப நவம்பர்ல வந்து இப்ப 10 நாள்ல வந்து பயிரிடுவாங்க. அந்த 10 நாள்ல பயிரிட்டாங்கன்னா 90 நாள் பயிர் அப்படின்னா
ஜனவரி மாசத்துல அறுவடை செய்வாங்க. ஜனவரி மாசத்துல இதே மாதிரி மழை பெய்யுமா? புயல் அப்படின்றது ஜனவரி மாசத்துல இருந்து வர்றது கஷ்டம். அப்படியே அவருக்கு வந்தா அந்த அரசியல் செய்யலாம். ஆனா புயல், மழை அப்படின்றது இந்த பொங்கல் சீசன்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் மார்ச்ல தான் போடுவாங்க. மார்ச்ல என்ன வெயில் கொளுத்தும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். மார்ச்ல மார்ச், ஏப்ரல் ஒரு அறுவடை நடக்கும். அதுல எலெக்ஷனே வந்துரும். அந்த டயத்துல வந்து இந்த மாதிரி பயிர் பிரச்சனை, பயிர் முளைச்சு போன பிரச்சனை எல்லாம் வராது. அந்த மாதிரி இயற்கையா ஒரு சில அரசியலை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. சோ இப்படி இருக்க எதிர்க்கட்சிகள்லாம் வந்து அவர் கரூருக்கு போய் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. மக்களாகிய நீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட கருத்து, உங்களோட கேள்விகள் என்ன விஜய் உங்களுக்கு, இல்ல தாவேக்கா இருக்கக்கூடிய நீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.